அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல ஸ்டாக்கை அல்லது ஒரு நல்ல பிஸ்னஸை எப்படி நம்ம குயிக்காக ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அவங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் தானா அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறாங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் முடிவுகளை எடுத்தாலோ அல்லது நான் சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலோ அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நம்ம தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு 1-2 வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. நான் இப்போவே சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ என்னால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால் துண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வர்றேன். நீங்கள் பழைய வீடியோக்களை பார்த்துட்டு இதில் வாங்க. பழசையே நான் திருப்பி இந்த வீடியோவில் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். சரி, மேட்ருக்கு டைரெக்டாக போயிடலாம். என்ன அந்த செம்ம ஐடியா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லு கேட்குறீங்களா? இப்போவே ஷேர் பண்ணுறேங்க. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம எப்படி, அதாவது என்னென்னா நம்ம நிறையா பேசிட்டோம் சரியா. இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது ரெண்டுமே 15%, அட்லீஸ்ட் 14 to 15% மினிமம் இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை அதுக்கு முன்னாடியும் டேட்டா இருக்குன்னா பார்த்துருங்க. மினிமம் இந்த 15% ROE ROCE இருந்தால் தான் நீங்கள் அந்த கம்பெனியை வாங்குறத பற்றியே கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஆனாலும் சில வேரியேஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 2வது பாயிண்ட்டு, EPS ஆனுவலாக அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுப்பாங்கல்ல ஒரு வருஷம் சரிங்களா. அது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக டபுள் ஆகுது அப்படிங்கிறது தான். ஒரு சூப்பரான கம்பெனி அப்படின்னா 4-5 வருஷத்தில் டபுள் ஆயிரும் சரிங்களா. 4 வருஷத்தில் டபுள் ஆச்சுன்னா செமையான கம்பெனி. ஆனால் இதில் என்ன மாதிரி சிக்கல்கள் வரும், அதை வாங்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஸோ 2 பாயிண்ட்டு, ஒன்று ROE ROCE 15% இருக்கணும். 2வது EPS growth எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஸ்டாக் நான் எடுத்துருக்கிறேன், அற்புதமான ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கை வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, ஒரு ஸ்டாக்கை எடுத்துட்டோம், அதோடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை லைட்டாக பார்க்குறோம். அடடடா 2015 2024 வரைக்கும் பார்க்குறப்போ கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே. 20,000 கோடியிலேருந்து இப்போ அது 44,000 கோடி வந்துடுச்சே. என்ன கம்பெனி, இதை அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு தாட்டு வரணும். இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இது கூடவே நம்ம ஆல்ரெடி பேசின எபிட்டா, நெட் சேல்ஸு, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மார்க்கெட் கேப்புக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமும் பேசியிருக்கிறோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினு, அதுக்கப்புறம் டாப் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றியும் பேசியிருக்கிறோம். அது எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஆனால் குயிக்கான வழி சரியா. இப்போ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்ல ஸ்டாக்குன்னு நமக்கு தெரிகிற பட்சத்தில் இன்னும் நம்ம கன்விக்ஷனை வளர்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் போய் செக் பண்ணுவோம் அடுத்து சரிங்களா. அதுதான் ஐடியா. இப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கா? சப்போஸ் இதை விட பெட்டரான கம்பெனி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது க்ரோத் காட்டுற பெட்டரான கம்பெனி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷன் இருந்தால். அங்கே தான் மேட்ரு. அந்த வேல்யூவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை நம்ம எப்படி யோசித்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். சரி, இந்த கம்பெனியோடைய EPS வருஷம் எப்படி க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்பொழுதுமே கன்சாலிடேட்டட் தான் பார்க்கணும், ஸ்டாண்ட் அலோன் பார்க்காதீங்க. பாருங்கள், 2016 61, 2017 66, 67 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. இப்போ 131 ஆயிருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 2, 4, 6 வருஷம். 6 வருஷம் அதாவது 67லேருந்து 2018லேருந்து 6 வருஷம் 6.5 வருஷம் ஆகுது இந்த ஸ்டாக்கு அதோடைய EPSஐ டபுள் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசும்போது 4 வருஷம் மாறி இருந்தால் ரொம்ப சூப்பரான ஸ்டாக்கு அப்படின்னு பேசியிருந்தேன். இந்த இடத்துல தான் நம்ம இந்த கம்பெனியோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி நல்ல கேஷ் ரிச் கம்பெனி. இது EPSல க்ரோ ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் 6 to 7 வருஷம் ஆகுதுன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கலாம்.
பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஸோ இபிஎஸ் பிரகாரம் பார்க்குறப்போ இது சூப்பரான க்ரோத் கொடுக்குற கம்பெனி கிடையாது, ஆனால் நல்ல க்ரோத் கொடுக்குற கம்பெனி. கரெக்டுங்களா? அதுதான் வந்து இந்த இபிஎஸ் சொல்லுது. ஏன்னா இபிஎஸ் தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ தெரியுமா விலை ஏறும், ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் எப்போ தெரியுமா ஏறும், அந்த கம்பெனினால் க்ரோத்தை தொடர்ந்து காட்டுக்கிட்டே இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் ஸ்டாக்கோடைய விலை ஏறும். இப்போது இந்த 61, 66, 67ன்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, 2015 டு இந்த 3 வருஷத்தில். அப்போது இந்த ஸ்டாக்கினுடைய விலை ஓரளவு ஃப்ளாட்டாக தான் கிடந்திருக்கும், இல்லை லைட்டாக வந்து டிப் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட் வந்து அந்த 2019 83ன்னு காட்டுறப்போ தான், அந்த க்ரோத்தை காட்டுறப்போ தான் ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அதுதான் நடக்கும் எல்லா ஸ்டாக்குக்கும். எந்த ஸ்டாக்குனால க்ரோத்தை வந்து காட்ட முடியுதோ, க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ, அப்போ தான் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும், அதுவும் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். இதுதான் வந்து சூட்சமம். அப்போது இந்த கம்பெனியோடைய இபிஎஸ் வந்து க்ரோ ஆக போகுதா, க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மூலமாக அந்த ஸ்டாக்கை எந்த சமயத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு நல்ல கம்பெனினா ஆர்ஓசி வந்து மினிமம் 15% இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு பாருங்கள், 50% 2015 இப்போ 69%. சரிங்களா? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல்னா எம்ப்ளாய்டுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு அதெல்லாம் சொல்ல விரும்பலை. பட் பாருங்கள், இந்த ஸ்டாக்கு பாருங்கள், 52 39 வந்துட்டு திருப்பி 69 போயிருக்குது. அப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்போ பிடிக்கணும் அப்படின்னா, 52 39 குறைஞ்சிருக்கிற சமயத்தில் அதோடைய ஸ்டாக் ப்ரைஸோடைய வேல்யூவேஷனை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிட்டனை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி அப்படிங்கிறதுனால தான் ஆர்ஓஇ இவ்வளவு சூப்பராக இருக்குது. அதாவது ஆர்ஓஇயை நான் அடுத்து காட்டுறேன். சரிங்களா? ஒரு நல்ல பிஸ்னஸ், அதனால தான் நல்ல மேனேஜ்மெண்ட்னால இவ்வளவு எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு 69.5% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தர முடியுது. ஸோ இந்த பிஸ்னஸுக்கு ஏதாவது ஒரு சோதனை காலம் வந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே புகுந்துடணும்ல, அதுதான் மேட்ரு. இப்போது இந்த 2017-18 டைமில் வந்து பாருங்கள், இந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வாங்கிட்டு அமைதியாக உட்காந்துடணும். அவ்வளோதான், லாங் டேர்மில் உட்காந்துடணும். அது பாடு க்ரோ ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து சூட்சமம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ பாருங்கள், அதே தான் 40 33 30. இந்த 30ன்னு சொல்கிற 2018 நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிருக்கலாம், வேல்யூவேஷன் வந்து சீப்பாக இருக்கிற பட்சத்தில். சரி, இந்த வேல்யூவேஷன் எப்படி சீப்பாகிறதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டோம். பட் இருந்தாலும் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். ஸோ க்ளீனாகவே தெரியுது இது ரொம்ப சூப்பரான ரிச்சான கம்பெனி. சரிங்களா? இது எந்த கம்பெனி தானே இது வரைக்கும் கேட்குறீங்க? இது ஒன்றும் இல்லை, இது டிசிஎஸ் தான். நம்ம டிசிஎஸ் ஷேர் தான், இது ஒரு லார்ஜ் கேப் பங்கு. இந்த அனாலிசிஸை கொண்டு போய் நல்ல கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு பெட்டராக வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு சோதனை காலம் எப்போ வந்திருக்கு? 2017-18 வந்திருக்கு. அது சோதனை காலம் கிடையாது. அவங்களுடைய ப்ராஃபிட்டு கொஞ்சம் குறையுது, அவங்களுடைய எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் கிளைமேட் அப்படி இருக்கும். எந்த பிஸ்னஸுமே வந்து வருஷம் வந்து அப்படியே இருக்கும் 100 வருஷத்துக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுதான் வந்து நமக்கு பியூட்டியே. ஒரு ஸ்டாக்கு அதோடைய ப்ரைஸில் நல்ல வேல்யூவேஷனில் வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகும். ஏன்னா பிஸ்னஸ் கிளைமேட்டு, பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆர்ஓஇ வந்து 30% போகிறப்ப 2018 மார்க்கெட்டில் பயங்கர ஸ்பெக்குலேஷன் இருக்கும். இந்த ஸ்டாக்கை வந்து அவ்வளோதான், இனிமேல் போகாது, இந்த ஸ்டாக்கு வந்து இனிமேல் வந்து லாஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் அடித்து கீழே இறக்கியிருப்பாங்க. ஆனால் டிசிஎஸ் ஜென்ரலாக அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கிறாது. பட் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்குக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து இபிஎஸ் வந்து குறையுது, க்ரோத்து குறையுது, நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் இல்லை, பழைய வருஷத்தை விட கீழே போகுது அப்படின்னா மார்க்கெட்டில் அதை பற்றி நெகட்டிவ் நியூஸு நிறையா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு உள்ளே வாங்குறதுக்கு அந்த கன்விக்ஷனே வராது. அப்போ தான் நம்ம அதோடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு எப்படி நடக்கலாம், சப்போஸ் வந்து இந்த 30லேருந்து திருப்பி 40க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நல்ல மேனேஜ்மெண்ட்டு, ஐடி பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற கன்விக்ஷனை வளர்த்துட்டு, இது நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்கு, டாட்டாவை நம்பாமல் வேறு யாரை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். புரியுதுங்களா? மார்க்கெட் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா லாஸு தான், ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கம்பெனிகளை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் 10-15ன்னு முதலீடு
பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஜாஸ்தியாகிடும். நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒன்றும் சொத்த கம்பெனி கிடையாது. நீங்கள் நல்லா பேராமீட்டர் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் சூஸ் பண்ணுறீங்க. அப்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட்டு வந்து புல் மார்க்கெட்டாக மாறுற பட்சத்தில், நம்மளுடைய ஜிடிபி க்ரோ ஆகிற பட்சத்தில், நம்ம பிஸ்னஸ் கிளைமேட்டு நல்லா இருக்கிற பட்சத்தில், சரிங்களா? நாளைக்கே ஒரு வார் வரும், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லா கம்பெனிகளும் அஃபெக்ட் ஆகலாம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. பேட் லக். நம்ம பேஷண்ட்டாக உட்காந்துட்டு தான் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எஃப்டி ரிட்டர்ன் மாதிரிலாம் எடுக்க முடியாது. 5 வருஷம் வந்துடும், 10 வருஷத்தில் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸ்டாக்குக்குன்னு ஒரு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அது எப்போ கொடுக்குதோ அப்போ நீங்கள் எடுத்துக்கணும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தொலைகிற பணத்தை மட்டும் உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு திருப்பி அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கிறது. நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணாலே நீங்கள் வந்து நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி ஓரளவு குவாலிட்டியான ஸ்டாக்கை தான் வந்து உள்ளே கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அந்த குவாலிட்டியான ஸ்டாக்குக்கு ஒரு சோதனை காலம் வரும் பொழுது நீங்கள் வந்து நிறையா ஸ்டாக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பெட் எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பெட்டுன்னு சொல்ல மாட்டேன், பெட்டு தான் அது ஆக்சுவலாக. என்ன தான் ஒரு சூப்பர் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் பெட்டு தான் எடுக்கிறீங்க. ஏன்னா வந்து டிசிஎஸில் நீங்கள் எடுக்கிறதே நான் பெட்டுன்னு தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பெட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10ல் ஒரு 3 ஃபெயில் ஆனாலும் 7 வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நல்லா கொடுத்துட்டு போயிடும். அந்த ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக எஃப்டி ரிட்டர்னை விட அதிகமாக இருக்கும். நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய எய்மு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சூட்சமம். ஆனால் இந்த கடந்த 6-7 வருஷமாக மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இந்த டிசிஎஸை பாருங்கள், 2015 2018 வரைக்கும் பிபைஇ ரேஷியோ வெறும் 12, 10, 9, 10ன்னு இருக்குது. ஒருத்தர் 12 பிபைஇ ரேஷியோ நல்ல ரேஷியோ தானே அப்படின்னு நினச்சிட்டு 2015 வாங்கியிருப்பார். ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த 2018க்கு இந்த 4 வருஷத்தில் அவரால் வந்து தாங்க முடியாமல் விற்றுட்டு போயிருப்பார், சரிங்களா? ஏன்னா பொறுமை தாங்க முடியாது. இந்த 4 வருஷமும் ஸ்டாக் ப்ரைஸ் அதே இடத்துல கடந்திருக்கும், இல்லை அதை விட கீழே குறைஞ்சிருக்கும். ஆனால் 2019 வந்து பாருங்கள், சடனாக 23 அப்படின்னு போயிருக்கு. ஏன்னா அவங்க குரோத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. இப்போது கரண்ட் பிஇ பிரகாரம், பிபை ரேஷியோ பிரகாரம் 30ன்னு இருக்குது. இப்போ என்ன மாதிரி நடக்கலாம்? இந்த ஏஐ பூம்னால் இந்த சாஃப்ட்வேர் ஃபேர்ம்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து பிஸ்னஸ் வந்து குரோத்து காட்ட போகிறாங்க. ட்ரம்ப் வந்ததுனால ஏஐ பூமுக்கு ஐடி பட்ஜெட் அதிகமாக அலோகேட் ஆகி உங்களுக்கு இன்னும் நல்ல பிஸ்னஸ் குரோத் வருது அப்படின்னா, இந்த பிஇஏ 30 பிஇலேருந்து எஃப்எம்சிஜி மாதிரி 50 பிஇக்கு வந்து ரீரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? 2, இந்த 30 பிஇலேருந்து திருப்பி வந்து அந்த 12, 11 பிஇ குறைஞ்சி அப்படியே கன்சாலிடேட் ஆகும் பல வருஷத்துக்கு. அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 30 பிங்கிறது அதிகம். 20 பிக்கு கீழே போனால் தான் கன்சிடர் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலுமே இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கிடாது. அப்படியே அதே ப்ரைஸ்லேயே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் உள்ள ப்ராஃபிட்டை வந்து அவங்க ரெகுலராக வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த ஏர்னிங்ஸ் வந்து இந்த பி வேல்யூஸை வந்து கேட்சப் ஆயிரும். ஒரு வருஷத்தில் ஒரு பீரியடில் வந்து அழகாக கேட்சப் ஆயிரும், சரிங்களா? அதுதான் நடக்கும். அந்த சூட்சமத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து இதோடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஒரு 4 வருஷம் 5 வருஷமாவது பொறுமையாக இருக்கணும் இந்த ஸ்டாக்லலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு, இந்த ஸ்டாக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து பொறுமையாக ஸ்லோவாக இந்த 4 வருஷம் பீரியடில் 2015 to 18 1, 2 நீங்கள் அக்குமுலேட் பண்ணிகிட்டே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயினும் இருந்திருக்காது. ஓரளவு ஒரு 10-15 ஸ்டாக் வாங்கியிருந்தாலும் அந்த 10-15 ஸ்டாக்குக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து அடுத்த ஒரு 6 வருஷத்தில் கிடச்சிருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? பொறுமை, நிதானம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்ரோச் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ரிட்டர்னை வந்து நிறையா ஃபெச் பண்ணி தருங்க. நன்றி. நீங்கள் தொடர்ந்து பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இது குயிக்கான ஐடியா தான்.